கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கின பொழுது அவர் சொன்ன 5வது வார்த்தை தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ராத்திரியிலே அவர் பிடித்து கொண்டு விசாரணைக்காக ஆங்காங்கே அலைக்கழிக்கிறார்கள். வாரினால் அடிக்கிறார்கள், முள்முடியை சூட்டுகிறார்கள், அவருக்கு விரோதமாக அநேக அவரை காயப்படுத்தும்படியான காரியங்களை எல்லாம் செய்கிறார்கள். வாரினால் அடிக்கப்படுகிறார், இரத்தமெல்லாம் சிந்தப்படுகிறது. சரீரத்திலே உள்ள எல்லா இரத்தமும் அதிகமாக வடிந்து போய்விட்டது. அது மாத்திரமல்ல, வெயிலின் அகோரத்திலே சிலுவையை சுமந்து கொண்டு போகிறார். அநேக தூரம் சிலுவையை சுமந்து கொண்டு நடக்கிறார். இதன் மூலமாக கூட அவருக்கு தாகம் ஏற்பட்டிருக்கலாம். அது மாத்திரமல்ல, அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் வேதனையின் மத்தியிலே இரத்தமெல்லாம் சிந்தப்பட்டு விட்டது. அப்பொழுது நாம் நினைக்கலாம், ஒருவேளை இதன் காரணமாக கூட அங்கே அவருக்கு தாகம் உண்டாயிருக்கலாம். ஏனென்றால் நம்முடைய சரீரம் முழுவதுமே தண்ணீரால் உருவாக்கப்பட்டது தான். எனவே அதன் விளைவாக கூட ஒருவேளை அவருக்கு தாகம் உண்டாயிருக்கலாம் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்கள், வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக. வேதத்தில் அநேக சம்பவங்கள் ஆங்காங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாகத்தான் அவர் சொல்லுகிறார், நான் தாகமாயிருக்கிறேன். அப்படி என்றால் அவருக்கு சரீர பிரகாரமான தாகத்தினால் அவர் சொல்லவில்லை. பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்திலே அவர் சொல்லும்போது, அங்கே சமாரிய ஸ்திரீனிடத்தில் அவர் பேசி கொண்டிருக்கிறார். கிணற்றின் அருகே உட்கார்ந்து கொண்டு தண்ணீர் எடுக்க வந்த அந்த ஸ்திரீனிடத்தில் அவர் பேச்சு கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்பொழுது அநேக காரியங்கள் அவர் பேசி கொண்டிருக்கும்போது அவர் சொல்லுகிறார், நான் யார் என்று நீ அறிந்திருப்பாய் என்று சொன்னால் நீ என்னிடத்திலே உன் தாகம் தீர்க்கப்படும்படியாக ஜீவ தண்ணீரை கேட்டிருப்பாய் என்று அவர் சொல்லுகிறார். அப்பொழுது சொல்லுகிறார், உம்மிடத்திலே தண்ணீரை தருவதற்கு பாத்திரம் இல்லையே, எப்படி நீர் இந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து தருவீர்? அப்போ சொல்லுகிறார், இந்த தண்ணீரை குடிப்பவனுக்கு தாகம் உண்டாகும், ஆனால் நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீரை கொடுப்பவனுக்கோ அது நித்திய ஜீவ காலமாய் அவன் இருதயத்திலிருந்து புறப்படுகிற நீரூற்றாக இருக்கும் என்று சொல்லுகிறார். அதே போல யோவான் எழுதின சுவிசேஷத்திலே அவர் இன்னொரு சம்பவத்திலே சொல்லுகிறார், தாகமாயிருக்கிறவன் இடத்தில் வந்து தன் தாகத்தை தீர்க்க கடவன் என்று சொல்லுகிறார். எந்த தண்ணீரை குறித்தவர் சொல்லுகிறார்? பரிசுத்த ஆவியை குறித்தவர் சொல்லுகிறார். தாகத்தோடு இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்கள் தாகம் தீர்க்கப்படும்படியாய் நான் ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு தேவன் ஒரு ஸ்திரீ பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஸ்திரீக்கு ஒரு விடுதலையை கொடுத்து, பாவ மன்னிப்பை கொடுத்து, ஜீவ தண்ணீரை அவளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவனுள்ள ஒரு தேவன் இந்த வேளையிலே அவர் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் சொல்லுகிறார், தாகமாயிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக வராமல் உலகம் அவருடைய குமாரனாலே ரட்சிக்கப்படுவதற்கு இந்த பூமியிலே அவர் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அவருடைய தாகம் என்ன? உலகத்தில் உள்ள அத்தனை மனுமக்களையும், தன்னால் சிருஷ்டிக்கப்பட்ட அத்தனை பேரையும் ரட்சிப்புக்குள் வழிநடத்த வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும், அவர்களும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களும் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஒரே தாகம், வாஞ்சி அவரிடத்தில் இருந்தது. பாருங்கள், 42ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல. அதாவது ஒரு தாகம் அந்த மானுக்குள் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் தண்ணீர் எங்கே இருக்கும் என்று சொல்லி வாஞ்சியோடு அது ஓடிக்கொண்டே இருக்கும். அதே போல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியில் உள்ள அத்தனை மனுமக்களும் மீட்கப்பட வேண்டுமே. பாவத்தின் விளைவாக வருகிற வியாதிகள், சாபத்தினால் அடிமைப்பட்டு கண்ணீரோடும் வேதனையோடும் மரணத்தை நோக்கி, அழிவை நோக்கி, பாதாளத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்களே என்கிற அந்த வாஞ்சை, ஏக்கம் அவரிடத்தில் இருந்தது. அதைத்தான் அவர் தாகமாய் வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், தாகமாயிருக்கிறேன். காரணம், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அவர் சொல்லுகிறார், நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உடைய ஆத்துமா தாகத்தால் இருக்கும் என்று சொன்னார். ஜீவ தண்ணீரை நீங்கள் இதுவரையிலும் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பேன்னு சொன்னார்.
ஜீவ தண்ணீராகிய பரிசுத்தாவியை இன்னும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால், அந்த சமாரிய ஸ்திரீ இயேசுவினிடத்தில் கேட்டது போல, இயேசுவினிடத்தில் வந்தது போல நீங்களும் இயேசுவினிடத்தில் வருவீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய தாகத்தை அவர் தீர்க்க போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய தாகத்தை தீர்க்கும்படியாகத்தான் அவர் தாகமாயிருக்கிறேன் என்று அவர் சிலுவையிலே சொன்னார். உங்களை மீட்கும்படியாகத்தான் அவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். ஏதோ அவருடைய சரீரத்தில் தாகம் ஏற்பட்டு விட்டது என்பதனால் அல்ல, உங்களை மீட்கும்படியாக, உங்களுக்கும் வாழ்வு தரும்படியாக, உங்கள் ஒவ்வொருவரையும் சிந்தனையில வைத்தவராகத்தான் அவர் சொன்னார், தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி. அவருடைய தாகத்தை நாம் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும்? பாவத்தை அறிக்கையிட்டு அவரிடம் வாருங்கள். சமாரிய ஸ்திரீ வந்தது போல, ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் வருகிறேன், என் தாகத்தை தீரும், எனக்கும் உடைய ஜீவ தண்ணீராகிய பரிசுத்தாவியை தாரும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சியோடு கேட்பீர்கள் என்று சொன்னார். உங்கள் தாகம் தீர்க்கப்படும், அவருடைய தாகமும் தீர்க்கப்படும். கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும், நம்ம குடும்பத்தை ஒவ்வொரு பேருடைய தாகத்தையும் தீர்த்து அவருடைய தாகத்தை தீர்க்கிறவர்களாய் நம்ம ஒவ்வொருவரையும் மாற்றுவாராக. God bless you.